என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட்னு என்ன, நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சைடு வந்து ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிக்கலாம். sin inverse x plus sin inverse y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சம்மை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கொடுத்துக்கூடிய கொஸ்டினில் இந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸை வந்து ரவுண்ட் பண்ணி இது ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்த சைன் இன்வெர்ஸ் ஒய்யை வந்து நம்ம வந்து பின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஹிண்ட் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். ஸோ வாங்க, ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொடுத்துக்கூடிய கொஸ்டினில் இந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ எழுதிக்கலாம், லெட் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து இந்த சைன் இன்வெர்ஸ் ஒய்யை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ எடுத்ததுக்கப்புறம் இதிலிருந்து நல்லா கவனிச்சுங்க சாமி. சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கேன், ஏ. சைன் இன்வெர்ஸ் ஒய்யை பி. இப்படி எடுத்துட்டாவே போதும். இங்கே பாருங்கள், இதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் வேணும். சரிங்களா? இந்த எக்ஸை வந்து சைன் ஏன்னு எழுதலாம், ஒய்யை வந்து சைன் பின்னு எழுதலாம். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏ, ஒய் ஈக்குவல் டு சைன் பி. எப்படி சார் எடுத்து எழுதுனீங்கன்னா, இதிலிருந்து தான் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், எக்ஸை ரவுண்ட் பண்ணிச்சிங்க. இந்த சைன் இன்வெர்ஸ் இங்கே போகும்போது சைனாக போகும். புரியுதுங்களா? சைன் இன்வெர்ஸ் இங்கே போகும்போது என்ன ஆகிடும், சைனாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏ. நம்மளுக்கு ஒய் தான் வேணும். அப்போ அந்த சைன் இன்வெர்ஸ் இங்கே போகும்போது என்ன போகும், சைன் அப்படின்னு மாறிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் பின்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏ, ஒய் ஈக்குவல் டு சைன் பி. புரியுதுங்களா? இது தெரிஞ்சால் போதும், இந்த சம்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிச்சாமி, சைன் இன்வெர்ஸுக்கு சைன் இன்வெர்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்குங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சைன் ஏன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சைன் ஏன்னு கொடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய், இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா, ஒய்க்கு பதிலாக சைன் பின்னு கொடுக்க போகிறோம். ஒய்னா சைன் பி, அப்போ ஒய் ஸ்கொயர்னா என்ன வருங்க பாருங்கள், சைன் ஸ்கொயர் பின்னு வரும். புரியுதா சாமி? எக்ஸுக்கு பதிலாக சைன் ஏ, ஒய்க்கு பதிலாக சைன் பி. இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறனால இது சைன் ஸ்கொயர் பின்னு வருதுமா. இங்கே பாருங்கள், அடுத்து ப்ளஸ், அடுத்து ஒய் இருக்குங்களா, ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஒய்க்கு பதிலாக சைன் பின்னு கொடுக்கலாம். ஒய்க்கு பதிலாக சைன் பி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்னா சைன் ஏ, எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும்னு பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏன்னு வருங்களா. புரியுதுங்கம்மா? எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் ஏன்னு கொடுத்துருக்கோம், ஒய் இருக்கிற இடத்துல சைன் பின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ, ஒய் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் பின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, சைன் இன்வெர்ஸுக்கு அப்படியே சைன் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். சைன் ஏ வந்து சைன் ஏ அப்படி வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். அதே மாதிரி ப்ளஸ் சைன் பி அப்படியே வச்சுட்டு இந்த ரூட் ஒன்றுமே பண்ண வேண்டாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சரிங்களா சாமி? சார் எப்படி சார் வந்தது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பின்னா, பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். நல்லா கவனிங்க பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி, இதனுடைய ஆன்சர் என்னென்னு பாருங்கள், 1ன்னு வருங்களா. அதாவது நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கள் 1ன்னு படிச்சிருப்போம். இந்த தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? தீட்டாக்கு பதிலாக ஏன்னு வரலாம், பின்னு வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. புரியுதுங்களா? அப்போ இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு மாறுங்களா. அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1, இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு மாறும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதலாம்னா. புரியுதுங்களாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதியிருக்கோம். அதேமாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இந்த ஸ்கொயரும் பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சைன் ஏ, இங்கே என்ன இருக்குது பாருமா, காஸ் பி ப்ளஸ் சைன் பி, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்கிறதுக்கு பாருங்கள் காஸ் ஏன்னு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ சைன் இன்வர்ஸுக்கு சைன் இன்வர்ஸ் அப்படி எழுதிடுறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், இங்கே சைன் இன்வர்ஸ் வந்தால் கட்டாயமாக நம்மளுக்கு இங்கே என்ன வரும், சைன் தான் வரும்.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. கரெக்டுங்களா? இங்கே சைன் இன்வெர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன வரும்? சைன் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இது எதனுடைய ஃபார்முலானா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினுடைய ஃபார்முலா. அங்கே பாரு மேலே இருக்கும் பார்த்தீங்களா? இது எதனுடைய ஃபார்முலானா இது எல்லாமே சேர்த்து தான் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினோட ஃபார்முலா. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் தானே சாமி? இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு இருக்குது. இதுதான் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினுடைய ஃபார்முலா. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். சைன் ஏ காஸ் பின்னு இருக்குது ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இது இடம் மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோமா? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கோம். ஃபார்முலா தெரியலையா? சைன் இன்வெர்ஸ் வந்து சைன் எழுதிருங்க. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இங்கே இது ஏ, இங்கே என்ன இருக்குது நடுவில் ப்ளஸ், இங்கே இருக்குது பி. அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பின்னு வரும். இங்கே நடுவில் மைனஸ் இருந்தால் இது வந்து ஏ மைனஸ் பி எழுதிட்டு இங்கே சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதி இதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிட்டு இருந்தால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வந்துடும். சரியா சாமி? இங்கே சைன் இன்வெர்ஸும் சைன் என்ன ஆகிடும்? ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறதுனா ஏ ப்ளஸ் பின்னு வரும். புரியுதுங்களா? இப்போ ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்கள். ஏக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்னு எழுதலாம். ஏக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் நெக்ஸ்ட்லாம். பிக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பாருங்கள். பிக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் ஒய்னு எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் எக்ஸ், பிக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் ஒய்னு எழுதி வச்சு நம்ம என்னெல்லாம் ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம்னா கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி எழுதி நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதலாம். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஒய் ஈக்குவல் டு, புரியுதா சாமி? sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square கொடுத்துருக்காங்க. எழுதிட்டு கடைசியில் hence proved எழுதுனா இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிச்ச உதவியை நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.